ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மாம் ட்ரேட். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட 3 ஸ்டாக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். மண்டே வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, மண்டே வந்து அது கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, செயில். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கோம் நம்ம. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி இது வந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி ரீட்ரேஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஃபால் குடுத்துச்சு. ₹38 வரைக்கும் போய், இப்ப திருப்பியும் வந்து 1 ஆஃப் ஜூலை 21க்கு இது ரிட்ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபால் குடுத்தது. அதாவது 39 வரைக்கும் குடுக்காம, இது வந்து 64 வரைக்கும் தான் குடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஹெல்தி ரிட்ரேஸ்மென்ட் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாரி அத நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஆனா டெய்லி டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கும்பொழுது, எனக்கு ஒரு நல்ல பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சது. 12த் ஆஃப் டிசம்பருக்கு நான் வந்து ஈக்விட்டில ஹோல்ட் பண்ணேன். 99.70 அந்த மாரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்குன ஸ்டாக். ஆ பார்த்தீங்கன்னா, நான் இவ்ளோ சீக்கிரம் போகும்னு எதிர்பார்க்கல. ஸோ ஒரு 3 நாள்ல எனக்கு வந்து 10% ரிட்டர்ன் குடுத்துருச்சு. என்னோட பார்ஷியல் ப்ராஃபிட்ட வந்து நான் இந்த இடத்துல புக் பண்ணிட்டேன். ஆ மீதி வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது வந்து 125 வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 125ல பார்த்தீங்கன்னா, அந்த வீக்லி ட்ரெண்ட் லைன் வந்து இது ரிட்ரேஸ் பண்ண திருப்பியும் வரப்போது. ஆ வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு சின்ன ஃபால் வரும். ஸோ 125ல நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன பார்த்துட்டு, ஆ அம் மேபி ஃபுல் ப்ராஃபிட்ட நான் புக் பண்ணிடுவேன். ஆ மேபி சின்ன ஃபால் வரும். 117 வரைக்கும் வரலாம். இல்ல 115 வரைக்கும் வரலாம். ஆ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, ஒரு ஒரு ஹியூஜ் டார்கெட்ட நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 146 இல்ல வந்து 146 இதுல வந்து 178 வரைக்கும் போகும். 192 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக். மண்டே மேபி இது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி. இது வந்து நான் 11த் ஆஃப் டிசம்பர் அன்னையிலேருந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்டாக் ஈக்விட்டில ஹோல்டிங்ல இருக்கேன் நானு. ஏன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப் வந்து 3 நாளா அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அத உடைக்க முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு தான் அது நேத்து தான் அது பிரேக் பண்ணியிருக்கு. 15த் ஆஃப் டிசம்பர். ஸோ பிரேக் பண்ணதால வால்யூமும் அங்க நல்லா இருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, மேபி மண்டே வந்து இது கேப் அப் பண்ணலாம். அந்த மாரி கேப் அப் பண்ணி, அந்த கேப் ஃபில் ஆவலன்னா, நீங்க கண்டிப்பா வாங்குங்க. இதோட டார்கெட் வந்து ரொம்ப ஹியூஜ். 99 தான் இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ₹9 டார்கெட். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, இதோட டார்கெட் வந்து கொஞ்சம் ஆ. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்பொழுது, இது வந்து லாங் டெர்ம் ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி திருப்பி மேல போகுது. ஸோ டார்கெட் வந்து 2 மடங்கு இருக்கும். ஸோ இதோட லென்த் தான் இதோட டார்கெட். லெட்ஸ் செக். எவ்வளோ டார்கெட் வரும்னு செக் பண்ணலாம். oops. ஸோ சேம் சைஸ் எடுத்துட்டு நாம இத ஹோல்ட் பண்ணலாம். எஸ். 380. 380, 350 வரைக்கும் இத டார்கெட் குடுக்கலாம். மேபி ஏன்னா இது லாங் ட்ரெண்ட் லைன வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ எஸ், திஸ் இஸ் அனதர் ஸ்டாக். அ மண்டே ஏன் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஏன்னா வந்து நேத்து வந்து கொஞ்சம் அ ஒரு நல்ல பிரைஸ் ஆக்ஷனா இருந்தது. வால்யூமும் ஹியூஜா இருந்தது. சேல்லியும் பார்த்தீங்கன்னா அந்த மாரி தான். டெய்லி டைம் ஃப்ரேம்ல. ஆ எஸ். 2 நாளா ஒரு நல்ல பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்ட பிறகு ஒரு சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டாக், ஃபைனல் ஸ்டாக் வந்து ஐடிபிஐ பேங்க். ஐடிபிஐ பேங்க் வந்து 7த் டிசம்பருக்கு ஒரு பிக் கிரீன் கேண்டில் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் ஆக்ஷனா தான் போயிட்டு இருந்தது. சைட்வேர் ஆக்ஷன் தான் போயிட்டு இருந்தது. நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிரீன் கேண்டில் குடுத்துருக்கு. டோஜி கிரீன் கேண்டில்னு சொல்ல முடியாது. இது ஒரு டோஜி மாரி கேண்டில். அ இதில நான் பை பண்ணிட்டேன். இந்த இந்த நேத்து தான் நான் பை பண்ணேன். 66 அரவுண்ட் பிரைஸ்க்காக தான் பை பண்ணேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா பை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, 65.75 இதோட ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு சைட்வேஸ் ஆக்ஷன் இல்லையா? இந்த சைட்வேஸ் ஆக்ஷன் என்னைக்காவது ஒரு நாள்
மேல பிரேக் பண்ணணும், இல்ல கீழ பிரேக் பண்ணணும். ஸோ அந்த 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 டைம்க்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ இதுதான் 3 ஸ்டாக். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது? எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க கமெண்ட்ல. ஆ எஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.